வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோட கெயிட்டில் ஹிப்பில் என்னென்ன மசில் ஆக்டிவிட்டிலாம் நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிப் எக்ஸ்டென்சர்ஸ் எப்படிலாம் ஆக்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹிப் எக்ஸ்டென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டீசெலரேஷன் பண்ணுறோம் இல்லையா, டீசெலரேஷன் ஃபேஸில் நீங்கள் ஃபேஸஸ் ஆஃப் கெயிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கெயிட் சைக்கிளில் டீசெலரேஷன் அப்படிங்கிறது டெர்மினல் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்விங்கில் லாஸ்ட் ஃபேஸ் தான் இது. ஸோ 10 மினிட்ஸ் ஸ்விங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்சர் மசில் வந்து ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. எக்ஸ்டென்சர் மசில் ஆக்டிவேட் ஆனதுனால நமக்கு ட்ரங்க் வந்து ஃப்ளெக்ஷன் ஆகாது. ட்ரங்க்கு நம்மளுடைய ஃபீமர் நோக்கி ஃப்ளெக்ஷன் ஆகாது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மசில் நம்ம ஸ்விங்கில் மேக்ஸிமம் இன்ஆக்டிவாக இருக்கும். பட் டெர்மினல் ஸ்விங்கில் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஆக்சலரேஷன் ஃபேஸ்லையும் சரி, மிட் ஸ்விங்லேயும் சரி குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் ஆக்டிவேட் ஆகாது. ஒன்லி டெர்மினல் ஸ்விங்கில் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஆக்சலரேஷன் ஃபேஸ்லையும் சரி, மிட் ஸ்விங்லேயும் ஆக்டிவேட் ஆகாது. டீசலரேஷன் ஃபேஸில் தான் ஆக்டிவேட் ஆகிறாங்க குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் எக்ஸ்டென்சர் மசிலாக. ஸோ எக்ஸ்டென்சர் ஆக்டிவேட்னால நமக்கு ஹிப்பில் ஃப்ளெக்ஷன் வந்து நடக்கலை. அதே போல் நமக்கு ஃபஸ்ட்டு 10% நம்ம ஹீலை ப்ளேஸ் பண்ணி டோவை மாற்றுறோம் இல்லையா, அது வரைக்குமே ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஆக்டிவேட்டில் இருக்கும். தை எக்ஸ்டென்சாரில் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஆக்டிவேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹிப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சாரோட வேலை. அடுத்ததாக ஃப்ளெக்ஸார்ஸில் எந்தெந்த மாதிரிலாம் ஆக்டிவேஷன் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹிப் ஃப்ளெக்ஸார்ஸில் இலியோசோயாஸ் மசில் ஆக்டிவேட் ஆகும். எப்போது அப்படின்னா இனிஷியல் ஸ்விங்கு, அதாவது ஆக்சலரேஷன் ஃபேஸில். இலியோசோயாஸ் மசில் ஆக்சலரேஷன் ஃபேஸில் நமக்கு எப்படி குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் டெர்மினல் ஸ்விங்கில் இதாச்சோ அதே போல் இவங்க இனிஷியல் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆக்சலரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆக்டிவேட் ஆகிறாங்க. அதே மாதிரி நமக்கு ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த இலியோசோயாஸ் மசில் ஆக்டிவேட் ஆகிட்டு ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆவாங்க. கொஞ்சம் மிட் ஸ்விங் ஃபேஸ் போயிடுச்சு அப்படின்னாலே இவங்கெல்லாம் இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஸ்விங்கில் எக்ஸ்டென்சர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆவாங்க. ஸோ எப்போ இந்த ஃப்ளெக்ஸர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம டோ ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஃபுட்டில் ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ்லேருந்து டோ ஆஃப் பண்ணுறோம். இங்கே ஃபேஸஸ்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் புரியும். டோ ஆஃப் பண்ணதுலேருந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணி மிட் ஸ்விங் கொண்டு வர வரைக்குமே ஃப்ளெக்ஸர்ஸ் ஆக்டிவில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி ஃப்ளெக்ஸர்ஸ்லாம் இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம கிளினிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இந்த ஃப்ளெக்ஸர்ஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க பேக் சைட் போயிட்டு வருவாங்க. அவங்கள காலை தூக்கி வைக்கும்போது கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிவிட்டு முன்னாடி மூவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃப்ளெக்ஸர்ஸ் வந்து நார்மலாக இல்லை அப்படிங்கிறதுனால. ட்ரங்க் பேக்வேர்டாக புஷ் பண்ணி, ஏன்னா முன்னாடி புஷ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸர்ஸ் இல்லை, அதனால் பேக்வேர்டாக புஷ் பண்ணி அவங்க ட்ரங்கை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணி அவங்களோட கெயிட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃப்ளெக்ஸர்ஸோட வருது. அடுத்ததாக அப்டக்டார்ஸ். ஸோ அப்டக்டார்ஸ்லாம் நமக்கு பெல்விஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஃப்ராண்டல் பிளேன்லையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டாக நமக்கு அப்டக்டார்ஸ் மேக்ஸிமம் எப்போ வேலை செய்வாங்க அப்படின்னா நம்ம ஒன் லிம்பில் நிற்கும்போது, ஒன் லிம்பில் சப்போர்ட்டில் நிற்கும்போது, வாக் பண்ணும்போது நமக்கு அப்டக்டார்ஸ் மேக்ஸிமம் வேலை செய்வாங்க. அப்டக்டார்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய அப்டக்டார்ஸ் பார்த்தோன்னா குளூட்டியஸ் மினிமஸும் குளூட்டியஸ் மீடியஸும் தான். அதே போல் ஹிப் அப்டக்டார்ஸ் லைக் அப்டக்டார் மீடியஸ் மினிமஸ் தை ரீஜியனில் இருக்கக்கூடிய அப்டக்டார்ஸும் வேலை செய்வாங்க. ஸோ இந்த அப்டக்டார்ஸ்லாம் நம்ம பெல்விஸோடைய ஸ்டெபிலிட்டியும் ஃபீமரோட ஸ்டெபிலிட்டியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபீமருக்கு அலைன்மெண்ட்டில் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக வச்சுருப்பாங்க. இந்த அடக்டார்ஸ்லாம் அதிகமாக ஒர்க் பண்ணாங்கன்னா நமக்கு வேல்கம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நார்மலாகவே நமக்கு ஒரு மினிமல் வேல்கம் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம ஓவராக இந்த அப்டக்டார்ஸ் வேலை செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமல் வேல்கம் வரும், நீல வேல்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதுவே இந்த அப்டக்டார்ஸ் வேலை செய்யலை, வீக் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு அப்டக்டார் வீக் ஆகுது அப்படின்னா இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னா பெல்விஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. பெல்விஸ் ஸ்டெபிலைஸ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்ஜெக்ட் வந்து ஃபாலிங் ஆகக்கூடிய ரிஸ்க்கு போவார். ஸோ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒன் சைடு சப்போர்ட்டில் நிற்கிறாங்க அப்படின்னா இன்னொரு சைடு ஸ்விங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த வெயிட்டையும் இந்த சப்போர்ட் சைடே கொடுத்துட்டு ஸ்விங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சைடு அப்டக்டார்ஸ் வேலை செய்யலை, அதனால் இது ட்ராப் ஆகுது, இந்த பெல்விஸ் ட்ராப் ஆகுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்த வெயிட்டையும் ஒன் சைடு கொடுத்து சப்போர்ட்டட் சைடு கொடுத்துட்டு அன்சப்போர்ட்டட் சைடு வெயிட்டை இந்த பக்கம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டோட்டல் வெயிட்டையும் கொடுத்து நம்ம அப்டக்ட் பண்ணி நடக்கிற இந்த கெயிட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளூட்டியஸ் மீடியஸ் லிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் ஆஃப் கெயிட்டை
குளூட்டியஸ் மீடியஸ் லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது குளூட்டியஸ் மீடியஸ் கெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நம்ம எந்த சைடு நிற்கிறோமோ அந்த சைடே வெயிட்டை ஃபுல்லாக கொடுத்து நடப்போம். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த குளூட்டியஸ் மீடியஸோடைய ப்ராப்ளம், அந்த குளூட்டியஸ் மீடியஸ் வீக்காக இருக்குது, அதனால் இதை குளூட்டியஸ் மீடியஸ் கெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக ஹிப் அடக்டார்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படின்னு பார்ப்போம் டூரிங் கெயிட் அப்போ. ஸோ நமக்கு 2 இடத்துல இந்த அடக்டார்ஸ் வேலை செய்வாங்க. ஒன்று வந்து ஹீல் நம்ம காண்டாக்ட் ஆகும்போது, ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது, கிரவுண்டை ஹீல் ஸ்ட்ரைக் பண்ணும்போது இந்த அடக்டார்ஸ் வேலை செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹிப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தான். ஹிப்பில் இருக்கக்கூடிய அடக்டார்ஸ் மேக்ஸிமம் ஹிப்பை ஸ்டெபிலைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க, அப்டக்டாரும் சரி அடக்டாரும் சரி. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா, நம்ம டோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்விங் ஆகிறோம் இல்லையா, ஸ்விங் ஆகும் பொழுதும் நமக்கு இந்த அடக்டார்ஸ் ஆக்டிவேட் ஆவாங்க. ஸோ நமக்கு அடக்டார் வீக் ஆச்சு அப்படின்னா நம்ம 2 காலும் ரொம்ப பக்கத்தில் ஒட்டியே இருக்கும், இப்படியே நம்ம கிரவுண்டை மீட் பண்ணிட்டு போவோம். வீக் ஆகிட்டு ரொம்ப டைட் ஆகிடுச்சு, அது ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னா இந்த கெயிட்டை வந்து சிஸ்ஸர் கெயிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அடக்டார்ஸ் ரொம்ப டைட் ஆகிட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிஸ்ஸர் கெயிட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிமேல் அடி வைத்து எடுத்து வைக்கிறவங்க நடக்கிற மாதிரி 2 காலையும் உரசிக்கிட்டு இப்படி நடப்பாங்க, இந்த மாதிரி இப்படி நடப்பாங்க. அவனால் அடக்டார் வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு, அப்டக்டார்ஸ்னால் அதை வந்து புல் பண்ண முடியல, ஸோ அதனால் இந்த மாதிரி நடக்கிறாங்க. அதுவே அடக்டார்ஸ்லாம் வீக் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்டக்டார்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஃபேராக வேலை வச்சு இப்படி நடப்பாங்க. அப்டக்டார் வீக்கான இப்படி நல்லா தெளிவாக சொல்ல கேட்டுக்கோங்க. அடக்டார்ஸ் டைட்டானா பக்கத்தில் வச்சு நடப்பாங்க, அடக்டார்ஸ் வீக் ஆகிட்டா தூரமாக வச்சு நடப்பாங்க, அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹிப்போடைய ரொட்டேட்டர்ஸ், இன்டர்னல் ரொட்டேட்டர், எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டரும் ஆக்டிவேட் ஆவாங்க. இன்டர்னல் ரொட்டேட்டர்லாம் பார்த்தோன்னா ஸ்டாண்ட் ஸ்பேஸில் ஒர்க் ஆவாங்க. ஸ்டாண்ட்ஸ் நம்ம நார்மலாக இப்படி நிற்கும்போது இந்த ஒரு கால் இப்படி ஸ்டாண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா இன்னொரு கால் ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்டர்னல் ரொட்டேட்டர். இங்கே மறுபடியும் இந்த லெக்கோட இன்டர்னல் ரொட்டேட்டர் ஒர்க் ஆவாங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹிப் மசில்ஸ்லாம் நம்ம கெயிட் அப்போ எப்படிலாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.